This video is sponsored by SPO Digital Marketings. இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஜாப்லையோ இல்லை நீங்கள் பார்ட் டைம் ஜாப்லையோ ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என்னோடய நம்பர் மேலே இருக்குது, காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு காமெடியாக தான் இந்த வீடியோ போகும் அப்படின்னு நாம் நினச்சா அது போய் இது சீரியஸான விஷயம். டிக்கெட் எடுக்காமல் பயணித்த கரப்பாம்பூச்சின்னு போட்டிருக்கேன். ஆனால் உண்மையாகவே அதுதாங்க சம்பவம். அந்த சம்பவம் என்னன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர் இந்தியா விமானம் இப்போ குறிப்பிட்ட சில நாட்களாக நிறைய சர்ச்சைக்கு உள்ளாயிட்ருக்கு. ஸோ ஆக்சிடெண்ட்ஸ் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதில் இப்போ நடந்திருக்க சம்பவம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமான ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னா, ஏர் இந்தியா விமானத்தில் பயணிகள் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ சற்று முன் நடந்த இந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த பயணிகளுக்கு நடுவில் ஒரு சில கரப்பாம்பூச்சிகள் இருந்திருக்கு. அந்த கரப்பாம்பூச்சிகள் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டாக்கியிருக்கு. பயணிகள் நிறைய பேர் கூச்சலிட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் கொண்டு வந்திருக்கு. இதுக்கு காரணம் ஏர் இந்தியா நிறுவனம் தான். ஏர் இந்தியா நிறுவனம் தன்னுடைய அந்த விமானத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுலையோ இல்லை பராமரிக்கிறதுலையோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சரியாக பண்ணாதனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. இதை பார்த்திங்கன்னா இப்போது ஏர் இந்தியா நிறுவனம் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ சற்று முன்னால் அந்த பயணிகள் இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ ஏர் இந்தியா விமானம் இதுக்கு என்ன செய்ய போகுது, என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆவலாக தான் இருப்போம். இது புறப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்லேயே இந்த குழப்பம் வந்திருக்கு. இது மட்டும்தான பிரச்சனை அப்படின்னா அப்படி இல்லைங்க. ஏர் இந்தியாவில் இப்போ பயணிக்கிறக்கே நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. நிறைய தகவல்கள், ஏன்னா சரியான கவனிப்பு இல்லை, பைலட்டுக்கு ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இடத்துல சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையாக இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.